கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள வடக்குநாதர் கோயிலில் பூரம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரளாவில் புகழ்பெற்ற இந்த பூரம் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். பூர நட்சத்திரம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் இந்த நட்சத்திரம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். யானைகள் பவனி அலங்கரிக்கப்பட்டு அதுல சாமி சிலைகள்லாம் ஊர்வலம் கொண்டு வரப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேலதாளங்கள் எல்லாமே முழங்கும். இதுல சண்டை மேளம், சிங்காரி மேளம் அப்படின்னு சொல்லிட்டு பல மேளங்கள் கேரளா பாரம்பரியத்தோட வெகு சிறப்பாக இந்த மேளங்களுடைய முழக்கங்கள்லாம் இருக்கு. இது போல பாத்தீங்கன்னா இந்த பூர திருவிழாக்காண்டி கேரளாவில இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி வடக்குநாதர் சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம உலக புகழ்பெற்ற திருவிழா அப்படிங்கிறதுனால உலக நாடுகளில் இருந்து பல சுற்றுலா பயணிகள் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. இந்த திருவிழாவின் போது பாத்தீங்கன்னா யானைகள் 2 பக்கமும் யானைகள் நிப்பாட்டப்பட்டு, அதாவது இறைவனுடைய திருவுருவங்கள், மிச்சம் தலைவர்களுடைய உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு இந்த யானைகள் மேல இந்த குடைமாற்றும் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடைபெறும். இது நடைபெற்று முடிஞ்ச பின்ன பாத்தீங்கன்னா இரவு பாத்தீங்கன்னா இங்க வெடி வழிபாடுன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிற இது வரும். இந்த பட்டாசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற பட்டாசுகள் வெடிக்கப்படும். இது பாத்தீங்கன்னா இதுக்கு நீதிமன்றம் உத்தரவின் பிரகாரம் இந்த பட்டாசுகள் எல்லாம் தற்போது, அதாவது இரவுல வெடிக்க இருக்காங்க. இந்த திருவிழாவினுடைய முடிவு, அதாவது அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சோடனே இந்த திருவிழா முடிவரும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது இந்த திருவிழா அங்க வெகு சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.